இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பேக்ரவுண்டை தன்னுடைய பணத்தாசைக்காக, தன்னுடைய பதவி ஆசைக்காக, தன்னுடைய எதிரி நாடாகவே இருந்தாலும் ரஷ்யா நமக்கு எதிரி கிடையாது. ஆனால் ஒரு ஒரு அமெரிக்கன்ஸுக்கும் ரஷ்யா வந்து எதிரி தான். அந்த மாதிரியான ஒரு எதிரிகளுக்கிட்ட போய் அடமானம் வைக்கக்கூடிய அளவுக்கு, அவங்களுக்கு சார்பாக நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நபர் போறாரு. அந்த நபருக்கு நொபேல் பரிசு கொடுக்கணுமா? இதை வந்து ஒரு ஒரு அமெரிக்கரும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இந்த டாக்குமெண்ட் வந்து ஜெர்மனியில் இந்த மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது நாட்டோ நாடுகள் முழுமைக்கும் இது வந்து பரவ இருக்கிறது. இந்த டொனால்ட் ட்ரம்ப் யார் என்பதை இந்த உலகம் மிக நிச்சயமாக தெரிந்து கொள்ளும். ரொம்ப ரீசெண்டாக வந்து ஜப்பானுடைய அதிபரும் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து நொபேல் பரிசு கொடுக்கணும், அமெரிக்கா நொபேல் பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து பரிந்துரை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த விஷயங்கள், இந்த காமெடியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய அதிபர், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை வந்து பிஸ்கெட் போட்டு வளர்க்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் செய்கிறார் அப்படின்னா, அப்போ இந்த ட்ரம்ப் யார் அப்படிங்கிறத இந்த உலகமும் குறிப்பாக நம் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து இங்கே ஏற்பட்டிருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் மிக மிக முக்கியமான விஷயங்கள் ட்ரம்ப் தொடர்பாக வர இருக்கிறது. ஜியோ பொலிட்டிக்கலாக அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்த போகிறது. அதே நேரத்தில் இந்த ட்ரம்ப் யார் என்ற உண்மையை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் அப்படிங்கிறது இப்போ வந்துவிட்டது.